அனைவருக்கும் வணக்கம். துன்பங்கள் தேய அல்லது மறைய ரொம்பவே சக்தி வாய்ந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தில் நாம் வேலைக்கு வேண்டி முருகனிடம் பிரார்த்தனை செய்ய ஒரு அற்புதமான திருப்புகழ் மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூஜை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். முடிஞ்சால் விரதம் கூட நீங்கள் இருக்கலாம். காலையிலேருந்து உபவாசம் இருந்து மாலை 6 மணிக்கு உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சுட்டு ஒருவேளை உணவோ அல்லது பழ திரவியங்களோ எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். அப்படி முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவங்க காலையிலேயே 6 மிளகு 6 கைப்பிடி தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். இந்த 6 மிளகும் 6 கைப்பிடி தண்ணீரும் எடுத்துக்கொண்டு காலையிலேயே உங்களால் முடிஞ்சதுன்னா முருகனோட பூஜையை நீங்கள் முடிச்சிருங்க. பூஜை அறையில் ஒரு அழகான ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 விளக்கு ஏற்றிக்கோங்க. முடிஞ்சால் நெய் விளக்காக அதை ஏற்றுக்கோங்க. முடிஞ்சால் அதை நெய் விளக்காக நீங்கள் ஏற்றிக்கோங்க. முருகனோட படம் அல்லது வேல் இவற்றிற்கு அபிஷேகம் செய்து அதுக்கப்புறமா வாசனை பூக்கள் உங்களுக்கு கிடைச்சா போடுங்க. அப்படி இல்லைன்னா முக்கியமாக செவ்வரளி மாலையை முருகனுக்கு சாத்துங்க. அதுக்கப்புறமா நைவேத்தியமாக நீங்கள் ஒரு கிளாஸ் பால் மட்டுமே வச்சா கூட போதும். அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச என்ன பிரசாதம் செய்து வைக்க முடியுமோ அதை முருகனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த திருப்புகழை 6 முறை முருகன் முன்னாடி பாடுங்க. தினமுமே இதை பாடிட்டு வாங்க. 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு அற்புதமான உங்களோட தகுதிக்கு ஏற்ற ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்கும். பெருக்க சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பிழைப்பு அற்றும் குறைப்பு உற்றும் பொதுமாதர் பிரியப்பட்டு அங்கு அழைத்து தம் கலைக்குள் தங்கிட பட்சம் பிணித்து தம் தனத்தை தந்து அணையாதே. புறக்கைக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உறப்பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே. தருக்கி கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புலத்தில் செம்குரத்திக்கு அன்புற சித்தம் தளர்வோனே. சலிப்பு உற்று அங்கு உரத்தில் சம்பிரமித்து கொண்டு அழைத்து தன் சமர்த்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்று அறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டு இடித்து செந்திலில் புக்கு அங்கு உறைவோனே. சிறக்க அற்க அஞ்செழுத்து அத்தம் திருச்சிற்றம்பலத்து அத்தன் செவிக்கு பண்பு உர செப்பும் பெருமாளே. இந்த திருப்புகழ் பாடலை தினமும் 6 முறை நீங்கள் பாராயணம் செய்து வர 48 நாட்களில் முருகன் நிச்சயமாக உங்களோட வேண்டுதலுக்கு செவிமடுப்பார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.